இன்றைய நாள் ஜூலை 26ஆம் தேதி 2023 புதன்கிழமை சோபக்கிருத்துரிடம் ஆடி மாதம் 10ஆம் திருநாள். சுவாதி நட்சத்திரம், துலாம் ராசி, அஷ்டமி திதி. மீன ராசி அல்லது மீன லக்னம் ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மீன ராசி அல்லது மீன லக்னம் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம். இதில் காலையிலேயே பாலில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போயிட்டது இந்த சந்திராஷ்டமத்தோட எஃபெக்டை கொஞ்சம் குறைக்கும். இன்றைய நாளுடைய ரொம்ப முக்கியமான ஒரு சூக்ஷ்ம பரிகாரங்கள், ரொம்ப முக்கியமான சூக்ஷ்ம பரிகாரம் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மனநலம் அடிக்கடி பாதிக்கப்படக்கூடிய நபர்கள், ஒரே டென்ஷன் ப்ரெஷர் 24 மணி நேரம் கோபத்தாப்பங்கள் இருக்கக்கூடிய நபர்கள், அப்பாவுடைய 3 தலைமுறைகளில் நிறைய பேருக்கு செவி தொந்தரவுகள், அதாவது காது கேளாமை நாள் பாதிக்கப்படக்கூடிய நபர்கள், டிரான்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு இந்த காசு பணம் சுத்தமாக நிற்கவே மாட்டேங்கிறது, 24 மணி நேரம் செலவு மட்டும்தான் நடந்துட்டுருக்குன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கான எளிய பரிகாரம் என்ன பண்ணணும்? ரொம்ப முக்கியமானது. சுவாதி நட்சத்திரம் என்றால் ராகுவுடைய நட்சத்திரம், அஷ்டமி என்றால் கிருஷ்ணனை வழிபாடு செய்ய வேண்டும். ராகு என்பது ஜவ்வாது அப்படின்னு சொல்லுவோம். பாரிஜாத புஷ்பங்களில் எடுத்துன்னு போட்டு சுவாமிக்கு, கிருஷ்ண பரமாத்மாவுக்கு ஒரு மாலை மாதிரி கட்டி போட்டு சாஷ்டாகமாக வழிபாடு பண்ணுறது. அதே மாதிரி உளுத்தங்களி பண்ணணும். உளுந்தில் ஒரு ஸ்வீட் பண்ணி சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு 5 பேருக்கு பண்ணுங்கள், தான தர்மம் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிடுங்க. எந்த விதமான நெகட்டிவான விஷயங்களும் நமக்கு ஏற்படாது. எளிய நட்சத்திர பரிகார சூக்ஷமங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ண உங்கள் லைஃப்பை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிகிட்டே இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு காலப்பிரமாணம். அந்த இன்றைய நாள்லேருந்து மாறக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்தவர்களுக்கு 7ஆம் இடம் சொல்லக்கூடிய கலத்திர ஸ்தானம்னு சொல்லுவோம். அதில் ராகு கேத்துடைய வேலைகள் காட்டும் பொழுது பொதுவாக வேற்று மதம், வேற்று இனம், வேற்று மொழி பேசக்கூடிய நபர்கள் மூலியமாக மிகப்பெரிய ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. முக்கியஸ்தர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். வாழ்க்கை துணையுடைய உடல்நிலைகளில் சற்று அக்கறை தேவை, கவனம் தேவை. மற்றபடி நீங்கள் எடுத்த காரியங்கள்லாம் மிகப்பெரிய வெற்றியை சாதிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கப்படுது. பெண்களுக்கு அபாரமாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நாரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் சாம்பல் நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்தவர்களுக்கு, மருத்துவர்களுக்கு நல்லாயிருக்கும். ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவாளுக்கு நல்லாயிருக்கும். சாயந்தரம் 7 மணிக்கு அப்புறம் வீட்டில் எந்த விதமான சண்டை சச்சரவுகளும் இருக்கக்கூடாது. அதே மாதிரி அதிகமான காரம் சாப்பிடுவது இன்றைய நாள் தவிர்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் பட்சத்தில் தயவுசெய்து பண்ணுங்கள். என்ன கோபத்தாப்பங்கள் மிக அதிகமாக இருக்கும். வீட்டில் யாராவது நாய்க்குட்டி பூனைக்குட்டின்னு வளர்க்கக்கூடிய ஆட்களாக இருந்தால் அது கொஞ்சம் நல்லா பார்த்துக்கின்ற நாள். ஏன்னா தேவையில்லாத அதோடைய உடல்நிலைகளில் பாதிப்பு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மற்றபடி வேலைகளில் ரொம்ப அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள் கொஞ்சம் நம்மளை எதிரி மாதிரி பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சுப்பிரமணியேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் கருஞ்சிவப்பு நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்தவர்களுக்கு, அதாவது லைஃபோட பேட்டர்ன் என்ற நாள் பயங்கரமாக பிடிக்கும். அதாவது ராகு அப்படிங்கிறது 5ஆம் பாவகத்துடைய நின்ற நட்சத்திரமாக மாறுகிறது. சுவாதி நட்சத்திரம்னா அப்போ காதல் கைகூடும். நிறைய பேர் கலை உலகம் சார்ந்த நபர்களுக்கு சூப்பராக இருக்கும். டான்சர்ஸ்க்கு நல்லாயிருக்கும். செட்டு போட்டு வியாபாரம் பண்ணக்கூடிய நபர்களுக்கு நல்லாயிருக்கும். ஏகப்பட்ட இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். எந்த ஒரு தொழில் பண்ணக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, இன்றைய நாள் அறிவுத்திறன் மிக அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால் ஈஸியாக உங்களால் எல்லாரையும் சாமர்த்தியமாக பேசியே ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்தவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆதாயத்தை கொடுக்கக்கூடிய நாள். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய நாள். அதாவது ஒரு மொழி இல்லாமல் பல மொழி பேசக்கூடிய நபர்களுக்கு மிகப்பெரிய ஆதாயத்தை கொடுக்கக்கூடிய நாள். வீட்டு பக்கத்தில் யாருக்கு மசூதி இருக்கிறதோ அவளுக்கெல்லாம் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும், அனுகூலத்தை கொடுக்கும். முக்கியமான காரியங்கள்லாம் நன்னா திட்டமிட்டு ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் இன்றைய நாள் உருவாக போகிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விநாயகர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் வயலட் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்தவர்களுக்கு மனசில் பலவிதமான நல்ல எண்ண ஓட்டங்கள் உருவாகும். ஒரு விஷயத்துக்கு நம்ம பேசும் பொழுது அந்த விஷயம் நமக்கு சாதகமாக முடியுமா அல்லது பாதகமாக முடியுமாங்கிறது இன்றைய நாள் நீங்கள் முடிவு பண்ணலாம். எதுவாக இருந்தாலும் சரி, சின்ன விஷயம் பண்ணாலும் சரி, 10 மடங்கு உங்களை பற்றி பொருளை பேசக்கூடிய நாள். அதாவது உங்களை பற்றி கண்டிப்பாக 4 பேராக பேசுவாங்க. அந்த அளவுக்கு நிறைய நல்ல காரியங்கள் நீங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. சிஸ்டம், ஐடி, சாஃப்ட்வேர், கம்யூனிகேஷன், நெட்வொர்க்கிங் சார்ந்த தொழில் பண்ணுறவாளுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். டிரான்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸ்டாக் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவாளுக்கு நல்லாயிருக்கும். இறக்குமதி ஏற்றுமதி சம்மந்தப்பட்ட ஆர்டர்ஸ் ஒரு சில பேருக்கு வரும்.
மனசில் பலவிதமான எண்ணங்கள் வரக்கூடிய நாளாக இருக்கப்படுறது. நம்ம மனசு நம்ம கண்ட்ரோலில் இருக்கிறது நல்லது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உச்சிஷ்ட மகாகணபதி வழிபாடு பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் வெள்ளை நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அபாரமான பேச்சு திறமை, வெளிநாடு சம்பந்தப்பட்ட உணவகத்துக்கு நீங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. எம்என்சி கம்பெனிஸ்லேருந்து உங்களுக்கு பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மல்டி லிங்குவிஸ்டிக்குன்னு சொல்லுவோம், பன்மொழி பேசக்கூடிய ஆற்றல் இன்றைய நாள் உருவாகும். அந்த மாதிரி நபர்கள் மூலியமாக காசு பணம் வரும். தேவையில்லாத விஷயங்களுக்காக இன்றைய நாள் கொஞ்சம் செலவுகள் அதிகமாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களுடைய பேச்சு கேட்காம மற்றவங்களுடைய பேச்சு கேட்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் திருப்பதி வெங்கடாச்சலபதி வழிபாடு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ப்ளூ நிறம். துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அவசரத்தன்மையை குறைத்து கொள்வது நல்லது. ரொம்ப கோபதாபங்கள் நிறையா வரும். பொதுவாக அந்த ராகுவுடைய நட்சத்திரம் ஓக்கும் பொழுது நம்மளுக்கு அதிகமான கோபம், அதிகமான பாசம், அதிகமான ஆக்ரோஷம் எல்லாமே வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். முக்கியஸ்தர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். தராதரம்ங்கிறது ஒரு ஒன்றுமே கிடையாது. அதாவது நமக்கு யாருக்கு அறிவு இருக்கோ அவங்க புத்திசாலித்தனமாக ஜெயிக்க முடியுங்கிற ஒரு எண்ணம் உருவாகும். வியாபாரிகளுக்கு மிக ஏற்ற காலமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நாரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு செலவுகள் கொஞ்சம் கட்டுக்கடங்காமல் இருக்கும். யாருக்காக செலவு பண்ணுவோம்? குடும்பத்திற்காக செலவு பண்ணுவோம், பிஸ்னஸ்க்காக செலவு பண்ணுறது. இரவு நேரத்தில் கண்டிப்பாக வெளியே போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இரவு நேரத்தில் முடிஞ்சவை இந்த பிரயாணங்களை தவிர்ப்பது நல்லது. இந்த நூடுல்ஸ் சாப்பிட்றோம், பீஸா சாப்பிட்றோம், ஜங்க் ஃபுட் சாப்பிட்றவங்கெல்லாம் தயவுசெய்து ஈவினிங் கட் பண்ணிக்கிறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு சாத்விகமான ஆகாரங்களை சாப்பிடுவது நல்லது. ஏன்னா எந்த விஷயத்தையுமே நம்ம கண்ட்ரோல் இல்லாத விஷயத்தை நம்ம ட்ரை பண்ணுறது அது ஒன்றும் ஸ்லாகியம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு நைட் நேரம் தவிர்க்கிறது நல்லது. ரெண்டாவது, இந்த பிபிஓ இண்டஸ்ட்ரியில் பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு ரொம்ப யோகமான நாளாக இருக்கப்படுது. பல ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய நிறைய புதிய புதிய விஷயத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஐயனார் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் கருநீல நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நண்பர்களால் ஏகப்பட்ட உதவிகள். எந்த மாதிரி நண்பர்கள்? ஃபோட்டோகிராஃபி சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவாளுக்கு அவங்க மூலியமாக நண்பர்கள். ரெண்டாவது, நெட்வொர்க்கிங் சார்ந்த நண்பர்கள். உதவிகரம் நீட்டக்கூடிய நல்ல உதவிகள் உங்களை தேடி வரக்கூடிய, இரட்டிப்பு லாபம் ஏற்படக்கூடிய அபாரமான நாள். ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணிங்கன்னா அது இல்லைன்னே சொல்ல முடியாது, அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். பல ஏற்றங்கள் நிறைந்திருக்கக்கூடிய பொன்னான நாளாக இந்த நாள் இருக்கப்படுது. பல மடங்கு உங்களுடைய லைஃப்பை மாற்றி கொடுக்கக்கூடிய வகையில் ஏற்படுறது. எதுவுமே நமக்கு நடக்காதுங்கிற ஒரு ஃபீலிங்கே இருக்காது. எதை தொட்டாலும் டப்புன்னு முடியும். அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். ஒரு சில பேருக்கு ப்ரமோஷன் வரலாம், ஒரு சில பேருக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு மரியாதை ஏற்படக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முனீஸ்வரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் கருப்பு நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு டிரான்ஸ்போர்ட் தொழில் பண்ணுறவாளுக்கு ஏற்றம். அந்நிய செலாவரின்னு சொல்லக்கூடிய ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு தொழில் பண்ணுறவாளுக்கு நல்லாயிருக்கும். வெளிநாடு வேலை சம்மந்தப்பட்ட எம்என்சி கம்பெனிகளில் பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு நல்லாயிருக்கும். பேசிக்கலாக தொழிலாளிகளுக்கு நல்லாயிருக்கும். உளுந்து வியாபாரிகளுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் கொடுக்கக்கூடிய நாள். மற்றவங்களுக்கெல்லாம் கால் முட்டியில் வலி வேதனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கவனம் தேவை. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் தன்வந்திரி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பச்சை நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லக்ஷ்மி நாரசிம்ஹாய நமஹா அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு சொல் போகிறோம். இந்த நாள் நீங்கள் எதை பண்ணாலும் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நிறையா பேர் இந்த பாஸ்போர்ட் கிடைக்கும், வீசா கிடைக்கும். பயணங்களில் நல்ல வெற்றிகளை குவிக்கக்கூடிய நாள். R&D டிபார்ட்மெண்ட்டில் ஆய்வு சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவாளுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கப்படுது. பல முன்னேற்றங்கள் உண்டு. தெய்வ அனுகிரகம் நிறைந்த நாளாக இருக்கப்படுது. வேலைகளில் கொஞ்சம் முக்கியத்துவம் பெறக்கூடிய நாள், முக்கியத்துவம் வேணுங்கக்கூடிய நாள். கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டிய நிர்பந்தத்தில் இருப்பீங்கன்னு சொல்லலாம். ஒரு சில இடங்கள் நமக்கு மரியாதையை கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஆனால் கொஞ்சம் மரியாதை நம்ம கொடுக்கணும்னு நமக்கு அது மாதிரி வேலை செய்யணும். அது இன்றைய நாள் கொஞ்சம் நம்ம வேலைகளில் கான்சன்ட்ரேட் பண்ணுவது நல்லது. ஏன்னா 9ஆம் பாவம் ஓடும் பொழுது 10க்கு 9ஆம் பாவங்கிறது 12ஆம் பாவம். இருக்கிற வேலையை விடாமல் பார்த்துக்குங்க. என்ன தான் சுச்சுவேஷன் இருந்தாலும் ஒரு 1.5 நாள் தான் இருக்கும். அதனால் பெருசாக பாதிக்க ஒன்றும் கொடுக்காது.
நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம், உங்கள் குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணுங்கள். துர்கா தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் சிமெண்ட் நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்தவர்களுக்கு வண்டி வாகனங்களில் ரொம்ப கவனமாக செல்ல வேண்டிய ஒரு நாள். அதே மாதிரி யாருன்னே தெரியாது அவங்க கூடலாம் ரொம்ப கவனமாக பேச்சுவார்த்தைகள் நடத்துறது. நிறைய பேச்சு உங்களுக்கு அடிபடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மொபைல், லேப்டாப் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஸ்க்ரீன் டேமேஜ் ஆகிற வாய்ப்புகள் இருக்குது. கண்ணாடியில் ரொம்ப கவனமாக பத்திரமா வச்சுக்கோங்க. தேவையற்ற ஆட்கள்கிட்ட நம்மளுடைய பழக்க வழக்கங்கள், சவகாசங்கள் இல்லாமல் இருக்கிறது நல்லது. மற்றபடி எந்த ஒரு விஷயமே நெகட்டிவாக நடக்காது, பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. கால பைரவர் வழிபாடு பண்ணிட்டு போகிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். இந்த நாள் யாருக்கெல்லாம் உண்மையாகவே பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்க போகிறது, அனுகிரகத்தை கொடுக்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, முதல் ராசி லக்னம் துலாம், இரண்டாவது ராசி லக்னம் கும்பம், மூன்றாவது ராசி லக்னம் மிதுனம். அனைவருக்கும் இன்றைய நாள் நீங்கள் நினைத்தபடியே நன்றாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி விபந்த்ரோணு குண்வந்து தாஸ்து. நன்றி, வணக்கம்.